ஐயனார் துணை சீரியலில் நிலா கிட்ட தன்னோட காதலை எப்படியாவது சொல்லி புரிய வைக்கணும், அவள் விவாகரத்து கேட்கவே கூடாதுங்கிற ஒரு மனநிலைமையில தான் நிலா கிட்ட தனியாக போய் பேச போகிறாங்க. ஆனால் அங்கே நடக்கிற சில சந்தர்ப்பத்தால் சோழனால் அவங்களோட காதலை வெளிப்படுத்த முடியலை. இருந்தாலுமே அவங்க மனசுக்குள்ள நிலா எதிர்பார்க்குற மாதிரி ஒரு பையனாக நாம் இல்லை, கண்டிப்பாக அவள் என்னை ஏற்றுக்கிடவே மாட்டா நான் காதலை சொன்னாலும் அப்படின்னு ஒரு முடிவுக்கே வந்துருந்தாங்க. அவங்களுக்கு என்கிட்ட இருந்து தேவை விவாகரத்து, அதை கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் நிலாவும் சோழனும் கிளம்பி வக்கீல் ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போனதுமே அந்த வக்கீல் கேட்குறாங்க, ஆமாம் நீங்கள் எதுக்கு நேற்று திடீர்னு ஃபோன் பண்ணி எனக்கு இந்த விவாகரத்தில் இஷ்டம் இல்லைன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நிலா கவனிக்கிறதுக்கு முன்னாடியே சோழன் பேச்சை மாற்றி எப்படியோ குழப்பி விட்டுருதாங்க. நிலாவுமே இதை ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கல. அப்புறம் நிலா கிட்ட அந்த வக்கீல் சொல்கிறாங்க, ரெண்டு பேருமே சேர்ந்து வாழ்கிறதுக்கு ஏதாவது யோசிச்சு பார்த்தீங்களா, இப்போ உங்கள் ரெண்டு பேர் மனநிலைமை எப்படி இருக்குங்கிறத கேட்குறாங்க. அதுக்கு நிலாவுமே, இல்லைங்க நான் இப்போவுமே சொல்கிறேன், எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் ஒத்து வராது, நீங்கள் பிரித்து விடுறது தான் நல்லது, நாங்கள் மியூச்சுவலாக தானே பிரியிறோம், அதனால் எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் மியூச்சுவல் நீங்கள், ஆனால் நேற்று இவர் அப்படின்னு சொல்லி மறுபடியுமே அதை வெளியில் கொண்டு வர பார்க்குறாங்க. அப்போ சோழன் வேண்டான்கிற மாதிரி இங்கே கண்ணை காமிக்கிறாங்க. அதை புரிஞ்சுக்கிட்ட வக்கீலுமே சரின்னு சொல்லிட்டு அவங்க வெளியில் எதுவுமே சொல்லாமல் சோழன்கிட்ட மட்டும், உங்களுக்கு இதில் முழு சம்மதமா, உங்களுக்கு இந்த விவாகரத்து வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ சோழன் மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நிலா நான் உன்னைய ஒவ்வொரு நிமிஷமும் விரும்பிக்கிட்டு இருக்கிறேன், நீ என்கிட்ட இருந்து எங்கேயுமே போகக்கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன், என் வீட்டில் இருந்து என் மனசில் இருந்து இந்த மனைவிங்கிற ஸ்தானத்தில் இருந்து நீ எங்கேயுமே போகக்கூடாதுன்னு தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் கடவுளை வேண்டிக்கிட்டு இருக்கேன், தயவு செஞ்சு இந்த விவாகரத்து வேணான்னு மட்டும் சொல்லிடுறேன் அப்படின்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. இருந்தாலும் நீ எதிர்பார்க்குற குணமெல்லாம் என்கிட்ட எதுவுமே இல்லை, அப்படி பார்த்தா உனக்கு நான் எந்த விதத்துலையுமே தகுதி இல்லை, உனக்கு இப்போ என்கிட்ட இருந்து தேவை விவாகரத்து தானே, அதை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வக்கீல்கிட்ட எனக்கு இதில் முழு சம்மதம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னதான் விவாகரத்துக்கு முழு சம்மதம் அப்படின்னு சோழன் சொல்லியிருந்தாலுமே அவங்க மனசு அவங்க கண் எல்லாமே காட்டி கொடுக்குது நிலா மேலே உள்ள தவிப்பா அவங்களுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நிலா ஆனால் அதை கொஞ்சம் கூட கவனிக்க மாட்டேங்கிறாங்க. சோழனுக்கு இந்த கல்யாணத்தில் சுத்தமாக விருப்பமே இல்லாமல் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம நிலா நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் சோழனுக்கு மட்டும்தான் தெரியும் அவங்க மனசளவில் நிலாவை எந்தளவு விரும்புகிறாங்க அப்படின்னு. இவங்க ரெண்டு பேருமே சம்மதம் சொன்னதுமே வக்கீல் ஒரு விவாகரத்து பத்திரத்தை எடுத்து கையில் கொடுக்குறாங்க. இந்த தடவை நீங்கள் ரெண்டு பேருமே இந்த பத்திரத்தில் உள்ளதை படித்து கையெழுத்து போடுங்க, இதை நான் கோர்ட்டில் சப்மிட் பண்ணிட்டா இந்த ஒரு ஹியரிங் போக இன்னும் ஒரு 2-3 ஹியரிங் தான், வந்துட்டு போனீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு சீக்கிரமாகவே விவாகரத்து கிடச்சிரும்னு வக்கீல் சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே நிலா ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. ஆனால் சோழனுக்கு இதை கேட்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது, மனசெல்லாம் ஒரே பாரமாக இருக்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அவங்க நிலாவை பார்த்து ஏன் நிலா இந்த மாதிரி பண்ணுற அப்படிங்கிற மாதிரியே அவங்க பார்த்துட்ருக்குறாங்க. வக்கீல் அதுக்குள்ளே பத்திரத்தை ரெடி பண்ணி நிலா கையில் கொடுக்குறாங்க. இந்த பத்திரத்தை படித்து பார்த்து ரெண்டு பேருமே கையெழுத்து போடுங்கன்னு சொல்கிறாங்க. இதை பார்த்ததுமே நிலா எல்லாத்தையுமே படிக்கிறாங்க. படிச்சுட்டு அவங்களுக்கு சரிதான்னு சொல்லிட்டு டக்குன்னு கையெழுத்து போட்டுருந்தாங்க. அதே பத்திரத்தை சோழன்கிட்ட கொடுக்கும்போது அவங்க படிக்கிறாங்க, ரொம்ப நேரமாக படிக்கிறாங்க. நிலாவுமே இங்கே 2 பக்கம் தானுங்க இருக்குது, ஏன் இவ்வளோ நேரம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அந்த பத்திரத்தில் நீங்கள் மனசு ஒத்து பிரிஞ்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் 2 பேர்த்துக்கும் இனிமேல் எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது, இந்த பத்திரத்தை படி நீங்கள் 2 பேருமே பிரிஞ்சிட்டதா தான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. இதை படிக்க படிக்க சோழனுக்கு அழுக அடக்கவே முடியலை. அப்புறம் நிலா கூட இருந்த ஒவ்வொரு நினைவையும் நினச்சி பார்க்குறாங்க. அவங்கள எப்படி அங்கேருந்து கூட்டிகிட்டு வந்தாங்க, அவங்கள நம்ம வீட்டில் தங்க வைக்கிறதுக்காக என்னெல்லாம் சோழன் ரிஸ்க் எடுத்தாங்க, அவங்கக்கிட்ட சொன்ன போய் அதுக்கு நிலா கிட்ட திட்டு வாங்கினது எல்லாத்தையுமே யோசிக்கிறாங்க. நிலா கூட சந்தோஷமாக இருந்த ஒவ்வொரு நிமிஷத்தையும் யோசிக்கிறாங்க. இதெல்லாம் யோசிக்கும்போது இனிமேல் நம்ம வாழ்க்கையில் நிலா இல்லையா அப்படிங்கிறத அவங்க யோசிக்கிறாங்க. அதை யோசிக்கும் போதே அவங்கள அறியாமல் அவங்களுக்கு அழுக வருது, ரொம்பவே வாய் விட்டு கதறி அழுகிறாங்க. இதை பார்த்த நிலாவும் சரி அந்த வக்கீலும் சரி என்ன ஆச்சுன்னு சொல்லி 2 பேருமே பதறி கேட்குறாங்க.
ஆனால் சோழனால் அழுக மட்டும்தான் முடியுது. அதுக்கு என்ன காரணம்னு சொல்லி அவங்களால வாயை திறந்து கூட சொல்ல முடியல. சோழன் அழுகிறத பார்த்ததுமே நிலாவுக்கு கொஞ்சம் கூட தாங்க முடியல. அவங்க ரொம்பவே பதறி போகிறாங்க. ஏங்க எதுக்காக இப்படி அழுகிறீங்கன்னு சொல்லி ரொம்ப நிலா கேட்டுட்டே இருக்கிறாங்க. ஆனால் சோழனால் வாய் திறந்து கூட பேச முடியல. அவங்க கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்களோட மன வேதனை அப்படி. சோழன் கதறி அழுததை பார்த்த நிலா ரொம்பவே பயந்து போகிறாங்க, பதறி போகிறாங்க. எதுக்காக சோழன் இப்படி அழுகிறாங்கன்னு சொல்லிட்டு வக்கீல் கிட்ட நாங்கள் இன்னொரு நாள் வரோன்னு சொல்லிட்டு அங்கேருந்து வெளியில் சமாதானப்படுத்தி சோழனை கூட்டிகிட்டு வராங்க. அப்படி சோழன் கதறி அழுகிறத அந்த வக்கீலுமே கவனிக்க தான் செய்கிறாங்க. அவங்களுக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க யோசிக்கிறாங்க, ஒருவேளை இந்த பையன் இந்த பொண்ணை ரொம்பவே விரும்புகிறான் போலுக்கு. அந்த பொண்ணுக்கு தான் ரொம்பவே கட்டாயமாக விவாகரத்து தேவை. அதான் இந்த பையனை ரொம்பவே டார்ச்சர் பண்ணுறாங்க போலுக்கு. அதான் இந்த பையன் விவாகரத்து கொடுக்கறதுக்கு சம்மதிச்சிருக்கான்னு சொல்லி அவங்களே ஒன்று மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. சோழன் வெளியில் வந்ததுமே மறுபடியுமே அழுதுகிட்டே இருக்கிறாங்க. இதை பார்த்த நிலா தண்ணி பாட்டில் வாங்கி கொடுத்து கொஞ்சம் அழாதீங்க, ரிலாக்ஸ் ஆகுங்கன்னு சொல்கிறாங்க. அப்போது நிலா சோழன் கிட்ட கேட்குறாங்க, ஆமாம் எதுக்காக நீங்கள் அழுதீங்க, என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு சோழன் என்ன சொல்லி சமாளிக்கிறதுனே தெரியாமல் முழிக்கிறாங்க. வீட்டில் பாண்டியன் சேரன் 2 பேருமே யோசிக்கிறாங்க. காலையிலேயே சோழனும் நிலாவும் வக்கீல் ஆஃபீஸ்க்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புனாங்களே, அங்கே என்ன ஆகியிருக்குன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம நிலாவை பற்றி தான் ரொம்பவே கவலைப்படுறாங்க 2 பேருமே. சோழனோட நிலைமை என்ன ஆகுமோன்னு சொல்லி நம்ம பாண்டியன் யோசிக்கிறான். ஏன்னா சோழன் ஒவ்வொரு நிமிஷமுமே நிலாவை ரொம்பவே லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. எப்படி அவங்கள பிரிஞ்சு சோழன் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. சேரன் சொல்கிறாங்க, நிலா சோழன் 2 பேருமே நல்லபடியாக சேர்ந்து வாழணும்னு தான் நான் ஒவ்வொரு நிமிஷமும் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன். ஆனால் அது மட்டும் நடக்க மாட்டேங்குது. இந்த சோழனோட விதியா இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு ரொம்பவே கவலைப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க சேரன். இதை கவனித்த பாண்டியன், விடுனே எல்லாமே நல்லதாகவே நடக்கும்னு நினைப்போம், வேற என்ன பண்ண, இந்த விஷயத்தில் அவங்க தான் முடிவெடுக்கணும், நம்ம வற்புறுத்தவும் முடியாது யாரையுமே, அவங்களோட முடிவு, நம்ம இதில் எதுவுமே செய்ய முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு சேரனுமே, ஆமாம் ஒரு பொண்ணுக்கு இஷ்டம் இல்லைன்னா நம்ம என்ன பண்ண, அதுக்கு மேலே வற்புறுத்துறது நல்லதும் கிடையாது அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க. இங்கே நிலா சோழன் கிட்ட நீங்கள் எதுக்காக கதறி அழுதீங்கன்னு சொல்லி மறுபடியும் கேட்டுகிட்டே இருக்கிறாங்க. இதை கேட்ட சோழன் எப்படியாவது பேச்சை மாற்றணும்னு சொல்லி வேறு விஷயத்த பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்புறம் நிலாவுக்கு பொறுமை போய் எங்க சொல்லுங்க அப்படிங்கிறாங்க. அதுக்கு சோழனுமே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, சும்மா தான் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதான் நான் உனக்கு பொருத்தமே இல்லைங்கிற மாதிரி தானே நீ பீச்சில் வச்சு பேசிக்கிட்டு இருந்த. நீ சொன்ன ஒவ்வொரு வார்த்தையிலையுமே நான் உனக்கு தகுதியே இல்லைங்கிறது நல்லாவே தெரியுது. அதனால் என்னோட காதலை நான் உன்கிட்ட சொல்ல போகிறது கிடையாது. இனிமேல் அதுக்கான முயற்சியுமே நான் எடுக்க போகிறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே போட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க நம்ம சோழன். ஆனால் என்னைக்காவது ஒரு நாள் என்னோட காதல் உனக்கு புரிஞ்சிடுச்சு அப்படின்னா எனக்கு அந்த ஒரு நாள் வாழ்க்கையே போதும், அந்தளவுக்கு நான் உன்னைய விரும்புகிறேன் அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க.